நம்பிக்கை அதானே எல்லாம். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. யாரும் குனியக்கூடாது, குனிஞ்சு டிக்கியை காட்டக்கூடாது. அப்படி யார் முன்னாடியாவது யாராவது குனிஞ்சிட்டாங்கன்னா அது எதிரில் இருக்கிறவங்கள அவமானப்படுத்துறதாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அந்த ஊரில் யாருமே குனிய மாட்டாங்க. 500 ரூபாய் நோட்டு கீழே விழுந்தா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை மேலே ரொம்பவே ஆழமான பற்றுதல் கொண்ட மக்கள் நிறைந்த ஊர் தான் குனிஞ்சாக்குத்தம்பாளையம். இப்படி ஒரு ஊரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏதோ கதை விடுறேங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அப்படிப்பட்ட ஊரில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கிறத நான் ப்ராக்டிக்கலி ப்ரூவ் பண்ண முடியும். நம்பிக்கை, பொதுவாகவே நம்பிக்கைங்கிறது ரொம்ப குரூஷியலான, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்பினா அதுக்கு பெருசாக மதிப்பு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த லவ் மேலே ஒரு நம்பிக்கை. குறைந்தபட்சம் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கும் அந்த நம்பிக்கை வந்தால் தான் அந்த நம்பிக்கை முழுமையடையும். ஸோ தனிப்பட்ட முறையில் தனியாக ஒருத்தனுக்கு மட்டும் இருக்கிற அந்த நம்பிக்கைங்கிறது கிட்டத்தட்ட பைத்தியக்காரத்தனமானது தான். இந்த வகையில் இந்த நம்பிக்கையை 3 விதமாக பிரிக்கலாம். 1 ஒரே லூஸு, 2 கொஞ்சம் பேர் லூஸு, 3 ஊரே லூஸு. ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் தூக்கத்திலேருந்து கண்முழிச்சு தான் போன பிறவியில் இந்த நாட்டோட மன்னனாக இருந்ததாகவும் இந்த நாடு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரியும் ஒருத்தன் கிளைம் பண்ணால் அவன் உங்களுக்கு பைத்தியமாக தெரிவான். அதாவது அவனோட நம்பிக்கை உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். அந்த ஸ்டேஜ் தான் ஒரே லூஸு. இந்த ஒரே லூஸு அவனோட நம்பிக்கையை ஒரு 1000 பேருக்கு சொல்லி இல்லை ஒரு 10,000 பேருக்கு சொல்லி அதை நம்ப வச்சு அந்த நம்பிக்கையை அவங்களுக்கும் கொடுத்து ஒரு 10,000 பேர் அதை நம்பி அதுக்காக போராடினாங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு பேர் கொஞ்சம் பேர் லூஸு. அந்த இடத்துல அவங்கள நீங்கள் லூஸுன்னு சொல்லக்கூடாது, அவங்க மனசு புண்படும். அவங்கள போராட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10,000 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கிட்டத்தட்ட நாடு முழுக்க இருக்கிற எல்லாருமே அந்த ஒருத்தன் சொல்கிற தான் போன பிறவியில் இந்த நாட்டோட மன்னன், அதனால் இந்த நாடு எனக்கு தான் சொந்தங்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் ஓட்டு போட்டு இந்த நாட்டை அந்த ஒரே லூஸுக்கிட்ட கொடுத்துருவாங்க. சாரி, இப்போ அவரை ஒரே லூஸுன்னு சொல்லக்கூடாது. இஸ் த கிரேட் கிங் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ இந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம். இந்த குனிஞ்சாக்குத்தம்பாளையத்தில் குனிஞ்சாக்குத்தங்கிற ஸ்ட்ரேஞ்சான நம்பிக்கையோடு சேர்த்து பல நம்பிக்கைகளும் அவங்க ஊரில் இருந்துச்சு. ஒருத்தன் அவன் வீட்டில் இருக்கிறான். நீங்கள் நேராக போய் அவன் வீடு இருந்த இடத்துல ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு என்னோடய வீடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனை அடித்து துரத்திட்டு அந்த வீட்டை இடிச்சிட்டு அந்த இடத்துல உங்கள் வீட்டை நீங்கள் கட்டிக்கலாம். ஆஸ் பர் குனிஞ்சாக்குத்தம்பாளையம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லா அண்ட் கான்ஸ்டியூஷன் அவங்க நம்பிக்கைக்கு விரோதமாக எதுவும் பண்ணாது. வீடு தானே பரவாயில்ல, மக்களோட நம்பிக்கையை விட வீடாக முக்கியம் அப்படின்னு யோசிக்கலாம். சேம் அப்ளைஸ் டு ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஆனால் அந்த பொண்ணை லவ் பண்ணல. ஆனால் இவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்கிற அந்த நம்பிக்கையை அவனை மாதிரியே ஒரு 1000 பேருக்கு விதைச்சி அதை ஒரு 10,000 பேருக்கு கடத்தி அந்த 10,000 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவன் அவனை லவ் பண்ணுறான், நீ பதிலுக்கு லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது எப்படி இருக்கும்? குனிஞ்சாக்குத்தம்பாளையத்தில் பிரச்சனை என்னென்னா, இங்கே ஊரே லூஸு. ஆனால் அந்த ஊரே லூஸுங்கிறது அந்த ஊர்லேயே யாருக்கும் தெரியாது. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட நம்பிக்கை. இங்கே அவங்க நம்புறது தான் உண்மை. நீங்கள் தனியாளாக ஒருத்தர் மட்டும் எதை நம்புறீங்களோ அது உண்மை கிடையாது. எல்லாரும் சேர்ந்து எதை நம்புகிறாங்களோ அதுதான் உண்மை. இந்த குனிஞ்சாக்குத்தம்பாளையத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்துருச்சு. அதனால் இன்னிலேருந்து நானும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். என் சேனலில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறது. நியாயமாக பார்த்தா நீங்கள் லட்சக்கணக்கில் திரண்டு வந்து என் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வாழ்த்து சொல்லணும். உங்களுக்கு ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ளே வந்து எனக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. ஏன்னா நான் நம்பிட்டேன். அதே மாதிரி என்ன மாதிரியே ஒரு 10 கோடி பேருக்கு இதை நம்ப வச்சுட்டேன்னா எல்லாருமே எனக்கு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு விஷ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு நாட்டையே நான் நம்ப வச்சுட்டேன்னா எப்படியாவது யூடியூப்காரங்கிட்ட சண்டை போட்டு வற்புறுத்தி வழக்கு போட்டாவது அந்த டைமண்ட் ப்ளே பட்டனை வாங்கிடுவேன். தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு வாழ்த்தி கமெண்ட் பண்ணுமாறு நாட்டு மக்கள் சார்பாக நம்பிக்கையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் 10 மில்லியன்.